அஸ்ஸலாமு அலைக்கும். திரௌபதி 2 அந்த படத்தை பற்றி தான் நீங்கள் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த திரௌபதி 2 எடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா மோகன்ஜி. இவர் ஏற்கனவே ஒரு 2-3 படம் எடுத்திருக்காரு. அந்த படங்களை முழுக்க பார்த்தீங்கன்னா சாதி வரி பிடித்த படம் தான். தலித் மக்களை இழிவாக காட்டுறது, தலித் மக்களை தவறானவங்களாக காட்டுறது தான் அவரோட வேலையை. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி மதவெறி படுத்த படம் எடுத்திருக்காரு திரௌபதி 2. இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன எப்படி எடுத்திருக்காருன்னா, இஸ்லாமிய மன்னர்கள் வாழால் மதம் மாற்றினாங்க, குடும்பப்படுத்தி மதம் மாற்றினாங்க, பக்கு சொத்துக்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் வந்திருக்கு அப்படின்ற அந்த தோரணில் படம் எடுத்திருக்காரு. இது உண்மையானு பார்த்தீங்கன்னா இல்லை. அது சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். முகலாய மன்னர் பாபர் அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதிய கடிதத்தை மட்டும் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இங்கு பல மதங்கள் பல வழிபாட்டு முறைகள் உள்ள நாடு. இந்த நாட்டில் அவளோட உரிமையை நீ தலையிடாத. பசுவை கடவுளாக நினைக்கிறார்கள், பசுவை கொல்லாத. அவர் எழுதின கடிதத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்டாய மதமாற்றம் செய்யாதன்னு சொல்லி எப்போ சொன்னார்? 800 ஆண்டுகள் இஸ்லாமிய மன்னர்கள் இந்த நாட்டை ஆளும்போது சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 15 வருஷம் நீங்கள் இந்த நாட்டை ஆளும்போது இது இந்து ராஷ்டிரா, நாங்கள் இது இந்து நாடாக மாற்ற போகிறோன்னு சொல்கிறீங்கல்ல. 15 வருஷம் தான் ஆட்சி பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இஸ்லாமிய மன்னர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க சொன்ன விதமே இந்த நாட்டில் சமூக நிலைநிறுத்தத்துக்காக தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. நினைச்சிருந்தா ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும், இந்த நாடு முழுவதும் நிலப்பரப்பையும் வகுப்பு சொத்தை அறிவிச்சிருக்க முடியும், செய்யல. ஒட்டுமொத்த மக்களையும் கட்டாயப்படுத்தி இது முஸ்லீம் நாடாக மாற்றிருக்க முடியும், செய்யல. ஆனால் நீங்கள் எடுத்துக்க ஒரு படம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் செஞ்ச மாதிரி தான் நீங்கள் உங்கள் படம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன். திருவிதாங்கூர் சமஸ்தானம் அங்கே நடந்த ஒரு கொடுமையை பற்றி நீங்கள் உங்களால் படம் முடியுமா? உயர் சாதி மக்களால் கீழ் சாதி ஒரு சமூகத்துக்கு ஏற்பட்ட கொடுமையை உங்களால் படம் எடுக்க முடியுமா? நங்கேலி அப்படின்ற ஒரு பெண்ணு என்ன பண்ணாங்க? தன்னுடைய மார்பகத்தை அறுத்து கீழே போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, மார்புக்கு வரி போட்டாங்க. அது எதிர்த்து அந்த பெண் என்ன பண்ண, தன்னோட மார்பகத்தை அறுத்து கீழே போட்டுச்சு. ஏன்? அது யார் நடைபெற்றிருக்கு? உயர்சாதி பெண்கள் மார்புக்கு துணி போட்டுக்கலாம், கீழ் சாதி பெண்கள் அது மார்பு மறைக்க கூடாது அப்படின்ற ஒரு கொடுமை இருந்துச்சுல. அது எதிர்த்து நீங்க படம் எடுப்பீங்களா? நீங்க எடுக்க மாட்டீங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித் மக்கள், தேவர், நாடார், வன்னியர் எல்லா கிட்டத்தட்ட 97% மக்கள் நமக்குள்ள பிளவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கணும். அப்படி சண்டை போட்டால் மட்டும்தான் இந்த 3% இருக்கக்கூடிய பார்ப்பனியர்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் உட்கார முடியும். அது நீங்க உணராம அந்த சூழ்ச்சியில மாட்டி நமக்குள்ள சண்டை உருவாக்குறதுக்கான சூழலை நீங்களே உருவாக்குறீங்க. வரும் தலைமுறையாச்சும் என்ன பண்ணுறோம்? இவரோட இந்த பார்ப்பனியத்தின் சூழ்ச்சியை உணர்ந்து நம்மலாம் ஒத்துமையா இருப்போம். இந்த சூழ்ச்சியை முறியடிப்போம். திருமாவின் தம்பியாய் சதாம்.